ஆர் ஒர்க்ஸ் ஷால் ஃபாலோவர்ஸ். நம்முடைய வேலைகள், நம்முடைய கிரியைகள்னு சொல்லுவோம். நாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறோமோ நம்முடைய வினைகள் நம்மளை பின்தொடரும். பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு பைபிளில் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, புண்ணியம், நல்ல காரியங்கள்லாம் புண்ணியம்னு சொல்லுவாங்க, கெட்ட காரியங்களை பாவம்னு சொல்லுவாங்க. அதான் கெட்ட காரியங்கள்லாம் பாவம் உன்னுடைய வாசலில் படுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. புண்ணியம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எம்ஜிஆர் பாடின பாட்டு கூட ஒன்று இருக்குது. தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. புண்ணிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்கிறேன். இந்த மதம் ஒரு மதம்னு இல்லை, எல்லா மதங்களும். முஸ்லீம் மதத்தில் ஈகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க, புண்ணியம் செய்யுங்க சார், தான தர்மங்களை செய்யுங்க அப்படிமா. தானம்னா கொடுத்தல்னு அர்த்தம். முஸ்லீம் மதத்தில் ஈகைனா கொடுத்தல்னு அர்த்தம். கிறிஸ்தவ மதத்தில் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா மதத்தினரும் நற்காரியங்களை செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆகவே இன்றைக்கி அது பற்றின ஒரு சிந்தை. அவர் ஒர்க்ஸ் ஷால் ஃபாலோஸ். நாம் என்னென்ன வினைகளை செய்திருக்கிறோமோ அந்த வினை விதைத்தவன் திணை அறுப்பான் இல்லையா. த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் வேர் கிறிஸ்டியன்ஸ் வில் ஹாவ் தேர் ஒர்க்ஸ் ஜட்ஜ்ட் பை த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனம், தீர்ப்பு நாள் வருகிறது அப்படின்னு, த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் கூட ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா. மேலே இருந்து அக்கினியெல்லாம் விழுகும். பயங்கரமான படம். 5.1 வந்து ஸ்டூடியோ போட்டு பயங்கரமாக எடுக்கும். ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் என்ன நடக்கும்? கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எல்லோரும் போய் வரிசையாக நிற்கணும். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார்ல, என் பிதாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அப்படின்னு வலது பக்கம் இருக்கிறவர்களாம் கூப்பிட்டாங்க. இடது பக்கம் யாரெல்லாம் நின்னா? கிறிஸ்துவ பாதிரியார்கள்லாம் வரிசையாக நின்னா இடது பக்கம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே விசுவாசிகளை திருத்திரோம் அல்லவா அப்படி சொன்னாங்க இல்லையா. அப்போ இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் உம்முடைய நாமத்தினால் அதை செய்தோம், அற்புதங்களை செய்தோம், நாங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்தோம், 250 பேரை கிறிஸ்துவ மாற்றினோம், உனையவே மாற்ற சொன்னான் என்று கேட்டார் இல்லையா. அப்போ நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் நிற்கிறது, ஆண்டவர் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பார். நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் தக்க தண்டனை நமக்கு கிடைக்கும், தக்க விமோச்சனமும் நமக்கு கிடைக்கும். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் அவர் சின்ஸ் கிரைஸ்ட் ஹாஸ் பெய்ட் ஃபார் தெம் அண்ட் தே கேன் பி ஹெல்ட் அகேன்ஸ்ட் அஸ் நோ மோர். கிறிஸ்துவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவிவிட்டது என்று யாரெல்லாம் நம்புகிறீர்களோ, நீங்கள் எந்த புண்ணிய கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. புண்ணிய கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே. என்ன புண்ணிய கிரியை செய்தாலும், கடுந்தவம் புரிந்தாலும், பாத யாத்திரை போயிருந்தாலும், உபவாசம் இருந்திருந்தாலும் உங்களுக்கு நீதி கிட்டாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று யாரெல்லாம் நம்பி அதை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவத்தை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. Since Christ has paid for them and they can be held against us no more. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். The word for judgment seat in Greek is bema, meaning the place where the judges stood at the athletic games. அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட், நியாயாசன இருக்கை, அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரேக்க மொழியில் பீமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, இந்த நம்ம தடகள போட்டிகள், அத்லெட்டிக் கேம்ஸ் நடக்கும்ல, ஒலிம்பிக் கேம்ஸ், அங்கே தான் அந்த ஜட்ஜஸ்லாம் நிற்பாங்களாம். ஜட்ஜஸ்னால் அம்பையர், அவங்களாம் நிற்கிற இடத்துக்கு பேர் தான் பீமா. இஃப் டியூரிங் த கேம்ஸ் தே saw an athlete break the rules, they immediately disqualified him. At the end of the contests, the judges gave out the rewards. அங்கே யாராவது அந்த கோட்டை விதி மீறிட்டாங்கன்னா உடனே அவனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, ஃபவுல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து மேற்கொண்டு விளையாட முடியாது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பரிசுகளை கொடுப்பார்கள். Paul gives us another picture of the judgment seat of Christ when he compares our ministries with the building of the temple. பவுல் இன்னொரு விளக்கத்தை சொல்கிறார், ஒரு படம் பிக்சோரியலாக நமக்கு காட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தை குறித்து
சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, he compares our ministries with the building of a temple. ஒரு கோயிலை கட்டுவது போல நம்முடைய ஊழியத்தை அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவருக்காக நாம் வாழ்கிற ஊழியம் இருக்குல்ல, ஆண்டவருக்காக வாழ்கிறது தான் ஊழியம். ஆண்டவருக்காக தெரு போய் ஊழியம் பண்ணுறது ஒரு ஊழியம். ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வதே ஒரு ஊழியம். உங்களை பார்த்து என்ன சொல்லணும் மற்றவர்கள், ஆஹா எப்படி அற்புதமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். இஃப் யூ பில்ட் வித் சீப் மெட்டீரியல்ஸ் த ஃபயர் வில் burn them அப். நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப மலிவான பொருட்களை கொண்டு நாம் கட்டிடத்தை கட்டியிருந்தால் என்ன ஆகும்? அதான் அவர் சொல்கிறார், கற்களை கொண்டும் நல்ல ஸ்ட்ராங்கான பொருளை கொண்டு வீடு கட்டுகிறவன் எப்படி இருப்பான்? அந்த கட்டடம் நிலையாக இருக்கும். மரத்தை கொண்டும் மலிவான பொருட்களை கொண்டும் கூரைகளை கொண்டும் நம்ம வீடு கட்டியிருந்தோம்னா எவ்வளோ சீக்கிரமாக அது அழிந்து போகும். கிறிஸ்துவுக்குள் மாளிகையாக இசைவாக கட்டப்படுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல. கூரை வீடு கட்டியிருந்தோம்னா என்ன ஆகும்? சீக்கிரமாக இத்து போயிடும். ஆமாம், கூரையை 2 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மாற்றி ஆகணும் நார்மலாக. இல்லைன்னா ஓட்டை விழுந்து அப்படியே மேலேருந்து உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கும். அதில் இப்போ தேள் பூரான் எல்லாம் உள்ளே இருக்கும். திடீர்னு மேலே விழுந்து நம்மளை கொட்டிவிடும். அந்த மாதிரி செய்யும் இல்லையா? அதான் இஃப் வி பில்ட் வித் சீப் மெட்டீரியல்ஸ், மலிவான பொருட்களை கொண்டு நாம் கட்டினால் என்ன ஆகும்? இஃப் வி பில்ட் வித் சீப் மெட்டீரியல்ஸ் த ஃபயர் வில் burn them அப். தீ கொளுத்திவிடும். இஃப் யூ யூஸ் ப்ரெஷியஸ் லாஸ்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ஒர்க்ஸ் வில் லாஸ்ட் அண்ட் வி வில் ரிசீவ் அ ரிவார்ட். நாம் ரொம்ப விலை மதிக்க முடியாத நீண்ட நாள் நிலைத்திருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கட்டிடத்தை கட்டினால் our works will last and we will receive a reward. நாம் செய்த வேலை நித்திய காலமாக நிலைத்திருக்கும். நமக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து பரிசு கிடைக்கும். if they are burned up, நாம் செய்த வேலை ஒன்றுமில்லாமல் போய்விட்டால் we lose the reward, நமக்கு பரிசும் ஆண்டவரிடத்தில் கிடைக்காது. but we are still saved yet so as by fire. நம்முடைய ஆத்மாவை தேவன் ரட்சிப்பார். ஆனால் அது எப்படி இருக்கும்? தீயிலிருந்து பிடுங்கினது போல் இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். வெறுமனே வேறும் கையனாகவும்மை அந்த பாட்டு இருக்குல்ல, இப்போ ஒன்றுமே நம்ம பயன் இல்லாமல் போயிட்டோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காம வேறும் கையனாக நான், அப்போ அப்படி நம்ம போயிட்டோம். வாழ்க்கையில் எந்த புண்ணியமும் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு பேருக்கு ஒரு பைபிளை தூக்கிட்டு நம்ம போனோம்னா அப்படி இருப்போம். ஆனால் ஆண்டவர் மீது உண்மையாகவே நாம் நம்பிக்கை வைத்திருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? தேவனுக்கு பிரியமானவர்களாக நான் நடந்திருப்போம் இல்லையா? இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அக்கார்டிங் டு த கிரேஸ் ஆஃப் காட் விச் இஸ் கிவன் அன்டு மீ, தேவனுடைய எனக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய கிருபைக்கு ஏற்ற விதமாக, as a wise master builder, ஒரு தலைமை சிற்பியாக. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I have laid the foundation, நான் அடித்தளத்தை அமைத்து விட்டேன். and another builder thereon, இன்னொருத்தர் அதன் மேல் கட்டுகிறார். but let every man take heed how he buildeth thereupon, மேலே அடுத்தடுத்து வர்றவன் அதுக்கு மேலே எப்படி தன்னுடைய கட்டடத்தை கட்டுகிறான் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படின்னு போட்டிருக்கு. 3:10. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியாக அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அதன் மேல் எப்படி நாம் கட்டுறோம் என்பதை ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய மிஷினரிகள் அடித்தளத்தை போட்டுட்டு போயிட்டாங்க. பவுல் காலத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பவுல் எழுதின மாதிரியே நிறைய பேர் லிட்டர் எழுதியிருக்கான். இன்றைக்கி ஒருத்தன் கேசட் விற்றான்ல, இந்த கேசட்டை இடுப்பில் வச்சா அவங்களுக்கு கிட்னி நோய் போயிடும், இந்த கேசட்டை தலையில் வச்சு படுத்திக்கிட்டா அவங்களுக்கு தலைவலி போயிடும்னு ஒருத்தன் கேசட் விற்றான். ஒருத்தன் தண்ணி விற்கிறான், ஒருத்தன் ஆயில் விற்கிறான். இந்த ஆயிலை வாங்கி நீங்கள் நெத்தியில் பூசிட்டிங்கன்னா ஜெப ஆயில், ஒருத்தன் ஜெப பேனா விற்கிறான்ல. இந்த மாதிரி ப்ராடு பயிலுவ மத்தியில் பவுல் இருந்த காலத்துலேயும் நிறைய பேர் சுவிசேஷம் எழுதுனாங்க. அது மறை வேதாகமல்னு இருக்குது. த காஸ்பிள் ஆஃப் மேரி, த காஸ்பிள் ஆஃப் ஜூதாஸ், த காஸ்பிள் ஆஃப் பிலிப், இப்படின்னு நிறைய இருக்குது. த காஸ்பிள் ஆஃப் பீட்டர், இந்த மாதிரிலாம் நிறைய காஸ்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் பைபிளில் சேர்க்கலை. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலத்துலேயும் ப்ராடு பயிலுவர் இருந்திருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம்
வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது உண்மைக்கு ஒவ்வாததாக இருக்குது. இந்த காஸ்பிள் ஆஃப் மேரியில் என்ன இருக்குன்னா, மேரி தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய அது மாதிரி விதவிதமாக எழுதிக்கிட்டே வராங்க. அப்படி எழுதிட்டு வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சம்பந்தமே இல்லாமல் புஸ்தகங்களை எழுதுகிறான். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். மேரி தீர்க்கதரிசியாக மிகப்பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிற மாதிரி. நம்ம பைபிளில் என்ன போட்டிருக்கு, மேரி இப்போ எல்லாவற்றையும் மனதிலே வைத்து சிந்தனை பண்ணினால்னு ஒரு ஹம்பிள் லேடியாக இருக்கும் நம்ம பைபிள் படிக்கிறதுல. ஆனால் அதில் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியும் ஆண்டவர் நேராக மேரிகிட்ட பேசின மாதிரியும் மேரி தான் உலகத்துக்கு எல்லாத்தையும் சொன்ன மாதிரியெல்லாம் எழுதியிருக்கு. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பவுல் எப்படி அடித்தளத்தை இட்டு இருக்கிறார். இன்றைக்கி பாலின் தியரி தான் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். உண்மை என்ன இருக்கிறது நம்ம படிக்கும்போதே தெரியும். அந்த பாலின் தியரியின் படி நம்ம வரும்போது அவர் அடித்தளத்தை போட்டிருக்கிறார். அதன் மீது நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம நடத்துகிறோம், ஒரு கிறிஸ்தவனாக எப்படி நடத்துகிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு விதவிதமாக கிறிஸ்தவ பற்றி சொல்லுவான். கிறிஸ்து எதுக்கு வந்தார், பையன் கிறிஸ்து வந்தார் போனாருன்ட்டு சும்மா போட்டுக்கிட்டு போனோமா ஜாமியை கும்பிட்டோமா வந்தமான்றதை விட்டுவிட்டு அது போய் சர்ச்சுக்கு போ, பாட்டு பாடு, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழு, உண்மையாக வாழுன்னு 4 பேருக்கு லஞ்சம் கொடுத்து டக்குன்னு பதவியை வாங்கி சம்பாதிக்கிற வேலையை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறத விட்டுவிட்டு சும்மா நீதி நியாயம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரூப் கிறிஸ்தவம் இருக்கான். பிஷப் ஆகிறதுக்கே பணம் கொடுத்து பிஷப் ஆகிறாங்க. ஆயர் வேலைக்கு வர்றதுக்கு அதுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி கோணலான வழிகளில் போய் எப்படி நீங்கள் யாருக்கு சாட்சியாக இருப்பீர்கள்? அதான் அவர் சொல்கிறார், உங்களுடைய கிரியைகள், யுவர் ஒர்க்ஸ் வில் ஃபாலோ அஸ். நாம் தேவனுக்கென்று இருந்து சாதிக்கிறவர்களாக இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னு வச்சுக்க, தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு வச்சுக்க, அந்த ஆசீர்வாதம் தான் ஏற்கனவே இட்டிருக்கிற அடித்தளத்தின் மீது நாம் இசைவான மாளிகையாக கட்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய வசனம். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். அடித்தளம் யார்? இயேசு கிறிஸ்து. அவரின் மீது நாம் அடித்தளம் இசைவாக கட்டப்படக்கூடுவோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருந்தால் அப்படியான வாழ்க்கையை வாழலாம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுக்க, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ போதகர்களுக்கும் லீடிங் மூப்பர்களுக்கும் என்ன ஒரு சிந்தனைனா, இயேசுவும் கிடையாது கிறிஸ்துவும் கிடையாது எல்லாம் ப்ராடு அப்படின்னு கிறிஸ்தவனே நினைக்கிறான். அப்போ எப்படி ஊழியக்காரனாக இருக்கான்னா, அங்கே இருக்கிற சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டியது, அதை எப்படி நம்ம தந்திரமாக மக்கள்கிட்ட ஏமாற்றி பிழைக்க வேண்டியது, கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை ஏமாற்ற வேண்டியது. கிறிஸ்தவர்னு சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை, வாரம் சொல்ல வேண்டியது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை, இதே வாரம் ஒப்பிக்க வேண்டியது. ஆனால் செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதை முடிச்சுட்டு கம்யூனியனில் போய் ரசம் குடிச்சிட்டு வெளியில் மூஞ்சியை ஊன்னு வச்சுட்டு போவான். ஒருத்தங்கிட்டையும் பேச மாட்டான். இவனுக்கு அவன் பிடிக்காது, அவனுக்கு இவன் பிடிக்காது. இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் அப்படி தான் இருக்காங்க, வெறி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட செய்யாத, இவனை கூப்பிடாத, அவனை கூப்பிடாதன்னு போய்கிட்டு இருக்கான் இல்லையா? இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, டிட் யூ எவர் பார்ட்டிசிபேட் இன் அ ஸ்போர்ட் event அண்ட் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அன்ப்ரிப்பேர்ட்? நீங்கள் ஏதாவது விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு அதுக்கு தயாராகாமல் போயிட்டோமே அப்படின்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆர் ஹாவ் யூ எவர் ஸ்டார்டட் அ பில்டிங் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ரியலைஸ்ட் யூ ஹேவ் லேக் த ஸ்கில் ஆர் அடிக்குவேட் மெட்டீரியல்ஸ் டு கெட் த ஜாப் டன்? அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழிலோ அல்லது ஒரு பில்டிங் கட்டுற வேலையோ ஆரம்பித்து, ஆகா நம்ம இதுக்கு தயாராகவும் இல்லாமல் மெட்டீரியல்லாம் சரியான மெட்டீரியல் சேர்க்காமல் போயிட்டோமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஹவு டிட் யூ ஃபீல் அட் த டைம்? அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். யூ மே ஹாவ் பீன் ஏபிள் டு கீப் யுவர் ஃபெயிலியர் அ சீக்ரெட். சில நேரங்களில் நமக்கு தெரியாதுங்கிற விஷயத்த ரகசியமாக வச்சுக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வெளியில் காட்டிக்கிட்டு இருப்போம். when Christ returns, none of us will have that luxury. the books will be open. ஆனால் கிறிஸ்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கட்டி இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சொந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது, நம்ம மறைச்சிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் அப்பட்டமாக தெரியும். Ask the Lord to help you keep a strict account of your life so that you will not be disqualified at the judgment seat of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயசனத்தின் முன்பாக நீங்கள் நிற்கும்போது நீங்கள் தகுதியற்றவர்களாக போய்விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நன்றாக நடத்தி தரும்படியாக ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி கொடுப்பார். இதுதான் நம்ம கற்றிருக்கிற பாடம், நம்ம அன்றாடு கற்றுக்கொண்டு வருகிற பாடம். எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை முன்னிட்டு ஆண்டவருடைய பலத்தை கொண்டு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வெற்றிகரமாக செய்வீர்கள், யாருக்கும் இடையூறு இல்லாமல் செய்வீர்கள். ஆர் ஒர்க்ஸ் ஷால் ஃபாலோ அஸ். நாம் என்ன வினை செய்திருந்தாலும் அது நமக்கு பின்னாடியே வந்திருக்கும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?